யாருங்க சொன்னது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனா டேஸ்ட்டாக சாப்பிட முடியாதுன்னு? டயட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு டெம்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பொடியாக வெட்டின கேப்சிகம், கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. வீட்டிலே பண்ண ஹோம்மேட் கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு முட்டையை சேர்த்து நல்லா அடித்து தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பேனை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றி நம்ம ஆப்பத்துக்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இதுக்கு நான்ஸ்டிக் பேனோ இல்லாட்டினா இந்த மாதிரி எனிமல்டு காஸ்ட் அயர்ன் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டையை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசையை எடுத்து நான் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள் மிக்ஸை இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நடுவில் ஒரே ஒரு வேக வச்ச முட்டையை வச்சு ஓரங்களில் கார்ன்ஃப்ளவர் மாவு கூளை நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒட்ட வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் சீல் பண்ணிடுங்க. ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம செஞ்சதை வச்சு நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்களில் அமுத்தி விடுங்க, அப்போ தான் நல்லா க்ளோஸ் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. டயட் ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே இது கொடுக்கலாம்.